இங்கே பாருங்கடா என்னடா இவ்வளோ ஃப்ரோடாக சோசியல் மீடியாக்காரன் வர்ற பாட்டை பாரு. என்ன பிரச்சனைடானே எங்கடைய அந்த சுரணை வாடிட்டு போயிலன்னு பின்னு கொஞ்சம் சின்ன ஒரு காடு இருக்குது தொட்டம் காடண்டு காட்டுக்குள்ளே இருந்தேன்னு சுமார் வந்து ஒவ்வொரு நாளும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து அன்றாடம் 6 மணி தொடக்கம் விடியச்சாமும் 6 மணி வரைக்கும் யானைகள் ரட்டாச்சும் பயங்கர மாதிரி கண்ணு. அண்ணன் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க கலத்தி சாடுறதெல்லாம் எங்களோட சேனல்ல போட இல்லாது. இப்ப நாங்க ஒரு வெளியூர்லான ஒரு கண்டென்ட் நாங்க வந்து நேரடியா பார்த்துதான் அதை எடுத்து தான் போடுவோம். இப்படிலாம் வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறத விட இலங்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிற அதை போட்டு நீங்கள் ரெண்டாயிரம் தானேடாப்பா எப்படி அண்ணன் நல்லா அப்போ அண்ணன் அப்போ இந்த ஏழைகளுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் வரமாட்டீங்களா அண்ணன்? இதானுமே நம்மளோட நாட்டு நிலைமை. நம்மளோட ஆக்கள்லாம் ஏன் தான் நிப்பிட்டிக்காங்க சரியா? இந்தியாவில் அந்த பிரபலத்துக்கு கொடுக்குற மரியாதை இலங்கையில் இருக்கிறார்கள் கொடுக்காங்கல்ல. இப்போ என்ன மச்சான் வேலை ஒன்றும் போடல இப்போ நீ? நான் இங்கே ஒரு பேர் எங்கேயும் போடல. இப்போ ஏதாது நமக்கு இந்த ரோட்டுகள் மோசம் போய்க்கேதாது நடந்துக்கேதாது. ஓ நான் அதை கேட்கணும் வச்சுனான் இந்த ரோட்டில் எப்படி கிடக்குறான் அது அப்படித்தான் கிடக்கு. மழை நேரம் ஓடி தண்ணி போகுது மரம். இது எவ்வளோ காலம் மச்சான் அது உடஞ்சி? ஒரு 10-15 வருஷம் இருக்கும். 10-15 வருஷம் திருத்தலையா அது? ஒரு திருத்தி நான் மட்டும் தான் இந்த அரியை திருத்தி வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்ட்டு. அதுதான்டாப்பா மற்ற இடம் எப்படி இருக்கான்னு கண்டிடா. இப்போ நீ ஒரு கார் ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு வாகனம் எடுத்தால் என்ன தர கொண்டு வர நீ தூக்கி கொண்டு வைக்கிறேன் அங்கேருந்து? நான் அங்கே பாடத்தில் போடுறேன். இல்லை இல்லை இப்போ ரெண்ட வீட்டிலேருந்து இந்த உனக்கு மடியா ரோடு வந்து சமனா தான் இருக்கு. இடைக்கிட பள்ளம் இருந்தாலும் ஒரு மாதிரி ஷேப்பாக இருக்கு. இது வந்து இப்படி கூடாமல் கிடக்குன்னு இந்த வாய்க்கால் போகுது இஞ்சால நீர்வீழ்ச்சி வருது. இஞ்சால இருக்கிற ஆக்கரில் பிள்ளை தான் அது. அரியல மண்டபம் அது மச்சான் இப்போ ஆக்கரில் பிள்ளை இல்லை கூட நம்ம என்ன ஒரு ஆக்கரில் பிள்ளை இல்லை கூட நம்ம என்னென்னு சொன்னால் இதை பற்றி நீங்கள் ஒருத்தையும் கதைக்க இல்லையா? அழைச்சி போட்டு அவட்டும் காணிட்டு ரிப்போர்ட் சேனல் நியூஸ் சேனல் ஒன்றும் கூப்பிடலையா நீங்கள் கைக்கிறதுக்கு? பெரிய ஜாக்கெட் எல்லாம் அறிவிச்சு கொடுத்துச்சு. பெரியாக்கள்கிட்ட அறிவிச்ச விஷயம் இல்லை. அதாவது மீடியா இருக்கு தானே. நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் இதை வெளிக்கொண்டு வரப்போது மீடியா தான் விளங்கிட்டா. அதாவது சுரணை அடிவிட்டுல நம்ம சுரணை அடிவிட்டுல இப்படியா ரோட் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் இந்த சுரணை எடுத்து வைக்கிற மக்களுக்கு தான் தெரியும் விளங்கிட்டா. அதுவும் நம்ம ரோட்ல நிறைய பேர் தெரியாமல் இருக்க மாட்டேங்க இந்த ரோட்டு. ஏன்னா நம்ம ராகணும் சில வந்தா வர ஓட்டிக்கலாம். நம்ம ராகணும் சில டைம் தான் 15 ஓட்டிக்கலாம் தானே. அதாவது இப்போ என்ன சொல்கிறேன் நான் இப்போ இந்த ரோடு இருக்கு தானே இது வந்து நம்மளோட ஊருக்கும் உங்களுக்கு தான் தெரிய போகுது இந்த ரோட்டு இந்த ஒரு லீகண்டு அவ்வளவுதான் நமக்கு தான் தெரியும். நம்ம தான் தெரியும். இதை வந்து வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கும் தெரியாதானே தெரியாது. அப்போ இதை யார் தெரியப்படுத்துறோன்னு சொன்னால் நம்ம மீடியாக்காராக்கள். மீடியாக்காராக்கள் என்ன செய்ய வேண்டாம் இந்த ரோட்டை வந்து இப்படி பிரச்சனைக்கு தம்பி நம்ம சொன்ன உடனே அவங்க எடுத்து அதை வெளியில் விடுவாங்க. வெளியில் விட்டோடனே அதை வந்து நிறைய அரசியல் அதிகாரிகள் மற்றது பரவாயில்ல இதுக்குரிய நிறுவனங்கள் அரசாங்கம் எல்லாம் பார்க்கும் இந்த வீடியோவை. பேர் வந்து அப்போ நம்ம இந்த பிரச்சனை மாதிரி இப்போ 10 வருஷம் இருந்தனே ஒரு ரவுண்டு பண்ணிக்கலாம் தானே நீ? நாங்கள் நம்மளோட பெரியாக்கெல்லாம் சொல்லி தான். அது சரி இப்போ நம்மளோட பெரியாக்கள்னு சொல்கிறத விட மீடியாவுக்கு தான் கொஞ்சம் பலம் கூட. அது சரிதான் இல்லைதா ஒன்றும் கவனிப்பார் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சரியான இடத்த போகல நமக்கு தெரிஞ்ச அண்ணன் பாட்டி இருக்காங்க நியூஸ் பாட்டி தான் அவளை அடித்து கேட்போம் அவருக்கா. ஒரு ஆள் வந்து சொன்னேன் இது சர்ச் பண்ணி தருவாண்டி பாப்பா நான் அவருக்கு அடித்து கேட்குறேன். அப்படியே பிரச்சனை இல்லை நம்ம கட்டாயம் வீடியோவில் போடணும். நம்ம வீடியோவில் போடுங்க. நாங்கள் நம்மளை தெரிஞ்ச பாட்டியானது எடுத்து சொன்னோம்னு சொன்னால் ஏதாவது செய்வானு சாப்பாடு உண்டு இதை வரையே தான் நடந்து. அது என்னடாப்பா இப்போ அவசரத்துக்கு என்ன உண்டு என்ன செய்யற நீங்கள்? நீங்கள் எவ்வளோ ஆள் இருந்த நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கணும் இல்லை கட்டாயம். நம்புறேன் காணல இந்த ஆள் அவசரத்துக்கு. நான் சொல்கிற பாட்டிக்கு தான் இருந்தா டக்கண்டு பேர் மாக்கள் கோல் எடுப்போம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். என்னென்னு சொன்னால் சரி நான் இப்போ இந்த சுரவணை அடி விட்டுன்ற ஊரில் இன்னைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த ஊர் சுரவணை அடி விட்டு சொல்லுங்க ஒரு கவலைக்கத்தை சேருக்கு. இது மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை சுரவணை அடி விட்டோம். அது சிக்கோட ரோட்டு தான் எங்களுக்கு கஷ்டம் யார் போகிற வர தெரியல. என்ன சார் என்ன பிரச்சனைன்னு சொன்னா சார் இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கிறோடைய தான் கொண்டு இந்த கதை என்ன சொல்ல வரேன் ஐயாட்ட சொல்லி இந்த ரோட்டு வந்து இந்த இந்த நாங்கள் நிற்கிற ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருஷமாக இதே நிலைமையெல்லாம் கிடைக்கும் இந்த ரோடு.
இதை நான் சொல்கிறது கேளுங்க ஐயா கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு. அதாவது என்னென்னு சொன்னாயா அந்த ரோட்டு தான் நமக்கு அது அத்தியாவசியமான தேவையில்லை. ரோட்டு கட்டாயம் முக்கியமானது. ஏதாவது ஒரு வாகனம் எடுக்கின்றாலும் சரி, ஒரு இந்த ரோட்டுகளில் ஏதாவது ஒரு நன்மை தின்மை ஏதாவது இறந்த வீடு எது நடந்தாலும் நம்ம இந்த ரோட்டெல்லாம் கொண்டு போகணும். அதாவது இவங்களோட ரோட்டிலேயே ஒரு மீன்காரங்க கூட வரையில தான் விளங்கிட்டா. இவங்க மீன் வாங்கினடா கிட்டத்தட்ட அவங்களோட வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் மீன் வாங்கணும். இவங்க போகிற டைமில் மீன்காரனும் ஓடிடுவானாம். சத்தம் போட்டு போயிடும். சத்தம் போட்டு போனால் ஓடணும். அப்போ என்னென்னு சொன்னா ஐயா நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இதை நீங்கள் வந்து மீடியாவில் போட்டு வெளியில் கொண்டு வரணும். விலங்கல்ல ஐயா எது சில்லறத்தனமான வேலையா? மக்களோட கஷ்டத்தை நீங்க வெளியில கொண்டாட சில்லறத்தனமான வேலையா? மக்களுக்காக இல்லையா இது வெளியில கொண்டாட சில்லறத்தனமான வேலையா? அண்ணன் என்ன பிரச்சனை நீங்க மீடியா வச்சுக்கணுங்க அண்ணன். நீங்க மீடியா வச்சு உங்களோட மீடியாவில் வந்து நிறைய பேர் பார்வையாளர் இருக்காங்க. நீங்கள் இதை வீடியோ எடுத்து போகிற டைம் நிறைய பேர் பார்க்கலாம். வெளிநாட்டு உறவுகளோ இல்லை வேறு அரசு அதிகாரிகள் பார்த்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். இந்த ஏரியாவுக்கு உங்களோட ஒரு வாழ்க்கை ஒரு விடியலுக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம். நீங்கள் ஒரு என்ன சொல்கிறீங்க அண்ணன்? உங்களை நம்பி தான் அண்ணன் நான் இப்போ அந்த ஐயா கிட்ட கோல் அடிக்கணும். யோசிச்சு பாருங்கள், இந்த தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு இந்த ரோட்டு இப்படி தான் கிடக்க போகுது. இதை நீங்கள் உங்களோட மீடியாவில் போட்டால் இப்போ இந்த மீடியாவில் நீங்கள் உங்களோட சொல்லுங்கள். நாங்க இப்ப இந்த ரோட்டு விஷயம் அந்த விஷயம் இதெல்லாம் உங்களோட சுயநிலத்துக்காக நாங்க வரல. சரியா அண்ணன்? எங்கட சுயநிலம் இல்லைன்னு இதால வந்து கிட்டத்தட்ட 60 குடும்பம் இருக்கேன் இந்த ரோட்டால் 15 60 குடும்பத்தில் நிலைமை இதை நான் சொல்ல வந்தான். எனக்கும் இது தேவையில்லைன்னு போகலாம்னா ஆனால் நாளைக்கு எந்த பிள்ளையும் இந்த ரோட்டில் நடக்கிற ஒரு கட்டம் வந்தால் நான் அப்போ யோசிக்கணும். என்ன பண்ணி சொல்கிறேன் அதுதான் அது தெரிஞ்சா சில்லறத்தனமான வீடியோ அப்போ இந்த உங்களோட மீடியா சேனலை வச்சு என்னென்ன சரி நீங்கள் அதாவது உங்களை போல அந்த ஈக்குவலான பணக்கார பாட்டியல்ற அப்படியான வேலை நான் பார்த்துருக்கீங்க நீங்கள். அது சரி அண்ணன், நீங்கள் ஃபேமஸ் அண்ணன் ஃபேமஸ்ன்னு சொல்லி அண்ணன் விளங்குதா? ஓ அந்த ஒரு நம்பிக்கையிலான நான் உங்களோட நான் கால் அடிச்சு அனுப்பேன். ஆனால் உங்களோட கதையில் பார்த்தா விளங்குது நீங்கள் மீடியான்ற இருக்கிறதே பெஸ்ட் அண்ணன். பரவாயில்ல சரி அண்ணன் நீங்கள் எப்படியோ போங்க. நாங்கள் இந்த பாதைக்காண்டி தான் கால் எடுத்து நாங்கள் என்னென்னு சொன்னால் கட் பண்ணிவிட்டு தான் சரி நம்ம வேறு ஒரு ஆளை தான் பார்க்கணும். வேறு ஆளுங்க பிடிக்கிறப்ப இந்த பிரச்சனையை வந்து நம்ம மீடியாவில் வெளியில் வந்து காட்டினா தான் தெரிய வரும். இந்த பிரச்சனை எப்படி இருக்குதான் போகுது. நீ ஒன்றும் செய்யலை பாருங்க, இதான் நிலைமை. சரி மச்சான் நம்ம யோசிச்சு என்ன பாவம். ஓ அப்போ நீ போய்த்துவா இதால் போகிற வர ஹவன நீ சரியா? ஓ நான் பேச்சு நான் விழுந்துருக்கேன் வரக்கூடாது. அதுக்கு ஒன்றும் செய்யலாம் மச்சான். நீ இப்போ அந்த காலத்தை நீ மீடியா காரணத்தை சொன்னால் தான் அது வெளியில் தெரிய போகுது. இந்த இப்படி தான் சொல்லி செய்வோம்ன்றாலும் செய்ய மாட்டோன்றான். இப்படி இப்படி போகுது. இந்த இப்போ கதைச்சமாயிட்டான். உண்மையாக மக்களோட குரலுக்கு ஒரு இடத்த அநீதி இல்லை நம்ம சரி என்ன ஹோலியாக கிடக்கு. சரி நான் வாரேண்ணா. சரியா போயிட்டு சரியா யோசிச்சு கற்று என்ன யோசிக்கிறேன் என்ன யோசிக்கிறேன் வந்து உள்ளியார் வந்து நேரம் 10 மணி 2 மணி வீட்டையும் உடைச்சி போட்டு போயிட்டு மணி நாங்கள் என்ன மணி ரெண்டு யோசிச்சுட்டு குளர்த்திருக்கோம். விளங்கல எனக்கு யானை வந்து 10 நாங்கள் இங்கே 10 மணி டுக்கு கண்ட சட்டம் கேட்குது. என்னன்னு பார்த்தா யானை உடைக்குது. என்ன நாங்களும் கரை ஓடுறோம் கரை வாரண்டு இருந்தாலும் 10 கூட நெல்லையை எடுத்து வீட்டையும் உடைச்சி போட்டு போயிட்டு மணி நாங்கள் என்ன மணி சாப்பாட்டுக்கு கொண்டு வந்து என்னையெல்லாம் ஏற்கனவே கஷ்டம் கூட சரியான மாதிரி கஷ்டம். நாங்கள் இந்த வெள்ளா செஞ்சதை நாங்கள் விற்கிறல சாப்பாட்டு கண்டு போடுறேன். அதை வந்து சாப்பிட்டுட்டு முட்டையை உடைச்சி போட்டு போயிட்டு
நெல் கணக்கியா? நெல் ஒரு 10 மூட்டை நெல் கிட்ட வரும். 10 மூட்டாலும் இப்போ நான் நெல் போகிற விலைக்கு 1,00,000 80,000 கொண்டு வர முடியுமே? ஓ வரும். இப்போ எங்களுக்கு சாப்பாடு முன்னே நேரண்டு என்கிட்ட ஜோதிச்சுட்டு குளர்ட்டு இருக்கேம்மா நாட்டை சொல்கிறேன்றது அன்னைக்கு கிழமை. யானை என்ன டெய்லி வருது அஞ்சு? யானை இருந்து கொண்டு தான் வரையிட்ட நாங்கள் எதிர்பார்க்கண்டி வந்துட்டு இன்னும் சத்தம் கேட்குறேன்ட்டு பார்த்தா இதுமையா நாங்கள் முந்தினாவது அங்கே போனால் அப்படின்னு சொன்னவங்க யானை டெய்லி வருது, அங்கெல்லாம் தொடர்ந்து வருதாமே. ஏழு யானை 8 யானை வருதாமே. இங்கே தொடர்ந்து வரலமான் இந்தோடு தான் வருகுது. ராவில நாய் விளைச்சான், நாங்கள் பயந்து போயிருந்தான். வரானடா திடீர்த்து சத்தம் கேட்குது. அங்கே பார்த்தா வீடு எத்தனை முடச்சிக்கு போய் அது 2 மணி நேரம் உடைச்சி போட்டுருந்தான். தரமாட்டா விட்டா? தரமாட்டான் இல்லை. ஒரு இப்படி ஒரு மாய எடுத்து அதுக்குள்ள தும்பிக்கையை போட்டு நெல் எழுத்துருக்கி நம்ம என்ன சத்தம் போட பேசாமல் நாங்கள் அங்கே முன்னுக்கு இருந்து போட்டு அது. இப்போ நீங்கள் இப்போ என்னடா நிறைய பேர் சொன்னாங்க இப்போ யானை யானை சொல்லி திரிக்காம நீ வேறு எதுவும் மாட்டி சொல்லி என்ன யானை வேலைக்கு என்ன முயற்சி எடுத்துனீங்களா? அதை சொல்கிறவன் எடுத்தது மாதிரி இல்லை சொல்கிறது முயற்சி எடுக்க அண்டும் நம்மளோட மச்சான் அந்த ரோட்டால் வரக்கூட நான் அந்த ரோட்டை பார்த்தேன்னு என்ன கிடக்குடா பாய் பள்ளம் படுவலுமே கிடந்திக்கு. அப்போ சொல்லி ஒரு நியூஸ் சேனலில் போட்டு தான் வரல. இப்போ நீங்கள் இப்போ யானை அடிச்சதுக்கு கட்டாயம் சொல்லி வராட்டின்னு நிலமடாப்பா. நான் அவருக்கு என்ன கோல் எடுத்து பார்க்க வேறு பாட்டியார் தெரிஞ்ச பாட்டிகளுக்கு. அப்படி சொல்லுங்கம்மானோ. ஏன்னா மீடியாக்காராக தான்டா என்ன உதவி செய்யணும் மக்களுக்கு. அவங்ககிட்ட சப்போர்ட் இருந்தால் தான் இதெல்லாம் தெரிய வரும் படிக்கிறதுக்கு. கடவுள் இவர் கதைப்பார் இன்னைக்கு எனக்கு டெய்லி வருது யானே. வருது சரி பப்புறாப்பா அந்த நெல் யாமல்ல வச்சு கொள்ற வீட்டுக்குள்ள நம்ம வண்டிகா டிவி. வணக்கம் அண்ணன். என்னென்ன அண்ணன் போன கிழமை நான் அந்த என்ன பாவக்கா சேனலுக்கு கோல் எடுத்து அவங்களும் வரல. நீங்கள் பெரிய உதவி ஒன்று செஞ்சே ஆகணும் அண்ணன் இன்றைக்கு எங்களுக்கு. என்ன சொன்ன உண்மையிலே மீடியாவில் இருக்கிறீங்க இந்த மக்களுக்காக தான் சேவை செய்கிறீங்க விளங்கிட்டா. அதாவது எந்த ஏரியாவில் மக்கள் கஷ்டப்பட்டாலும் கட்டாயம் அந்த இடத்துக்கு வரணும். வந்தால் தான் மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். மற்ற அந்த காணொலியில் நீங்கள் போடுற வழியாக தான் வெளியில் வந்து தெரிய போகுது. அதனால நான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னேன். என்ன பிரச்சனைன்னு எங்களுடைய அந்த சுரணை ஓடிட்டு போயிலன்னு பின்னு கொஞ்சம் சின்ன ஒரு காடு இருக்குது, தொட்டம் காடண்டு. அந்த காட்டுக்குள்ளே இருந்தேன்னா சுமார் ஒவ்வொரு நாளும் இரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் அன்றாடம் 6 மணி தொடக்கம் விடியச்சாமும் 6 மணி வரைக்கும் யானைகள் ரட்டாச்சும் பயங்கர மாதிரி கண்ணு. அதாவது பாருங்கண்ணே உண்மையிலேயே எங்கட அந்த பெரியம்மா தான் இந்த பக்கத்தில் நம்ம அந்த வீட்டுக்காரர் பெரியம்மா தான் என்ன கத்தி கொண்டிருக்கா காலையில் என்னன்னு கேட்டேன். அவட வீட்டை உடைச்சண்ணன் 10 மணி நெல்லை கொண்டு போய் தான் யோசிச்சு பாருங்க என்ன நிலமன்னு சொல்லி 10 மணி நெல்லுங்க கணக்க பாருங்க. வீட்டு உடைச்சே பாருங்க. ஓகே வீட்டு உடைஞ்சது நெல் உடைஞ்சு போய்த்தண்ணன் சச்சிலா இப்போ எங்கட பெரியம்மாவுக்கு அடிபட்டு அவக்கு என்ன நடந்திருந்தேன்னு நிலமண்ணு. என்னென்னு சொன்னான்னு நீங்கள் அந்த வீடியோவில் நாங்கள் கதைச்சி தாரோம், அதை நீங்கள் வெளியில் போடுங்க. அந்த அதிகாரிகள் பார்த்து யானை வெளி போடுறதுக்கோ மற்றது இல்லாட்டி இந்த யானைகளை வேறு பெரிய காடுகளில் விடுறதுக்கோ அது ஒரு வழி வைப்பாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு. என்னன்னு சொன்னா இப்போ நீங்கள் கதைச்சி தாரதெல்லாம் எங்களோட சேனலில் போடல. அது இப்போ நாங்கள் ஒரு வெளிகோளான ஒரு கண்டென்ட் நாங்கள் நேரடியாக பார்த்து தான் அதை எடுத்து தான் போடுவோம். அண்ணன் நீங்கள் இந்த மக்களோட பிரச்சனை அண்ணன் கண்டனை பார்க்காதீங்க அண்ணன் விளங்கிட்டா. உண்மையிலே நீங்கள்லாம் மீடியா அழைக்கிற நீங்கள்லாம் எப்படி இருந்த அண்ணன் எப்படி அண்ணன் நாங்கள்லாம் இப்போ மக்கள் நாங்கள் தேவையில்லை அண்ணன். எங்களுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னாண்ணே நாட வேண்டிய ஒரே இடம் மீடியா தான் அண்ணன். என்னடா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு மீடியா அழைக்கிற உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் அண்ணன். நோம்பல எங்களுக்கு தெரியும். இப்போ மக்கள்லாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிங் இருக்காங்க எல்லாரும். சோஷியல் மீடியாவில் அடிக்காங்க ஓகே. இப்போ ஜான் அடிச்சது அந்த வீட்டை உடைச்சன்றதெல்லாம் இப்போ மக்கள் அந்த அளவுக்கு ஒரு 50 பேர் பார்ப்பாங்க. அப்படி போட்டு எங்களுடைய சேனலுக்கு எப்படியும் ஒரு பெரிய சேனலுக்கு இப்படி 40-50 பேர் பார்த்து இதையும் நாங்கள் இழக்க விரும்பல. நாங்கள் ஒரு நல்ல கண்டனத்தை பார்த்து போடுவோம். எப்படி அண்ணன் நல்ல அப்போ அண்ணன் அப்போ இந்த ஏழைகளுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் வரமாட்டீங்களா அண்ணன்? ஏழைகள்ன்ற பிரச்சனை நீங்கள் வேறு யாரும் தெரிஞ்சாக்கள் மூலம் வீட்டில் இருக்கிறார்கள் இல்லைண்ணே உங்களை போல பெரிய பெரிய சேனலில் போடாதான் அண்ணன்
என்னென்னு சொல்கிறேன் கொஞ்சம் பார்வையாளர் பார்ப்பாங்க மற்றது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அதுக்காக நான் கோல் அடிச்சு நான் சரியா நான் மன்னிச்சுக்கொள்ளும் ஓமண்ண நீங்கள் பெரிய பெரிய போடுங்க அண்ணன் சரியா நான் மன்னிச்சுக்கொள்ளுங்க பார்த்தீங்களா அதே அப்போ இந்த மீடியா கராக்களை எப்படி கேச்சா அப்புறம் எப்படி நம்ம இல்லை மாறுறது இப்போ மேலே நம்ம ஏரியாவில் இப்படி பிரச்சனை நடக்குன்னு சொன்னால் அதை வந்து மீடியா மூலமாக தான் தெரிய வரப்போகுது ஏன்னா முதல் ஒரு காலம்தான் வந்து இந்த பழைய காலங்களில் வந்து பறையடிச்சு ஆக்களை கூப்பிட்டு அந்த ஒண்டா இருந்து அப்படி செய்வாங்க இப்போ இல்லைண்ணே இப்போ அந்த காலம் இல்லை இப்போ 50 வயசு வழக்கம் 100 வயசுலேருந்து அந்த 1 வயசு பிள்ளைக்கும் வந்து ஃபோனில் வந்து எல்லாம் தெரியும் இப்போ சோஷியல் மீடியா யூடியூப் பார்க்குறபடிவா மற்ற டிவி சேனல் பார்க்குறபடியா அவங்க அந்த வீடியோ எடுத்து போடுற பட்சத்தில் அது வந்து நிறைய பார்வையாளர் பார்ப்பாங்க ஒரு சரியான ஒரு அதிகாரியோட காதில் வந்து எட்டும் அது நான் இவங்க எப்படி இருக்காங்க எனக்கு தெரியலை சரி நீங்கள் யோசிக்காதீங்க நான் நாட்டையும் சொல்லி பார்த்து செய்யலை நான் செய்கிறேன் சரியா சரி சரி நான் வாரேண்ணா The next day. சாரா குரூப்பில் மெசேஜ் ஒன்று ஓட்டிக்கானு நாளைக்கு பிரபல நடிகர் ஜோ மற்றும் பாக்கியராஜ் இலங்கை வருகை நல்ல ஒரு கண்டன் இது நம்மளோட மீடியாக்காரன் எல்லாருக்கும் சொல்லணும் குரூப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுருவோம் நாளைக்கு அனைவரும் பாக்கியராஜ் ஜோ அவர்கள் வருவதை நமது மீடியாவில் போட்டு வைரலாக்க வேண்டும் அனைத்து மீடியாக்களும் அனுப்பியாச்சு நாளைக்கு இந்தியா இருந்து வராங்கடாப்ப இன்தான் பெரிய நடிகர்லாம் நம்ம நாட்டுக்கு வராங்கண்ணே எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட எடிட்டர்ஸ் மார் அடுத்த கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு என்னென்னு சொன்னால் நம்மளோட ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்தியா இருந்து பெரிய ஆக்டர்ஸ் வராங்க அதாவது ஜோவும் பாக்கியராஜும் பெரிய ஆக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க வராங்க அவங்கள வந்து நம்ம எப்படியாவது எடுத்து ட்ரெண்ட் ஆகணும் அதாவது அவங்க வாரதை வந்து மற்ற மீடியாலாம் வார இந்த பாவக்கா மீடியா பைத்தங்கா மீடியா வாரத்துக்கு முந்தி நம்மளோட வெண்டிக்கா மீடியா வந்து போய் செலிபிரிட்டி ஆக்களுக்கு முந்தி காட்டி நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும் அதுக்கு எல்லோரும் வந்து நிற்கணும் எடிட்டர்ஸ் கேமராமேன் எல்லோரும் வந்து நாளைக்கு காலையில் ஏர்லியாக வாங்க எல்லாம் ரெடி ஆகிதே இல்லை ஓகே சரியா வாங்கலாம் நாளைக்கு ஓகே காய்ஸ் நாளைக்கு என்னென்னா நம்மளோட இந்தியன் சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் தெரியும் தானே ஆக்டர்ஸ் ஜோ மற்றும் பாக்கியராஜ் 2 பேரும் பாருங்க அதை நம்மளோட சேனலில் நம்மளோட யூடியூப் சேனல் மற்றது சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் நம்ம பிரேக்கிங் நியூஸாக போட போகிறோம் மற்றது நாளையிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக ட்ரெண்டிங்லாம் நம்ம வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அவங்கள நம்ம நாளைய தினம் மீட் பண்ணி வெண்டிக்கா டிவியை நம்ம உடச்செறியணும் நம்மளோட பாவக்கா டிவி தான் பெஸ்ட்டுக்கு வரணும் நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருங்க மற்றது எடிட்டர் பக்கா இருக்கணும் மற்றது கண்டென்ட் க்ரியேட்டர் எல்லாம் ஓகே மற்றது ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா எழுதணும் நியூஸ் பேப்பர் எழுதுகிறார்கள் கட்டாயம் நல்ல தெளிவாக எழுதணும் எல்லாருக்குமே ட்ரெண்ட் ஆகணும் உலக நாடு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகணும் ஸோ எல்லாருமே ரெடியாங்க ஓகேவா ஓகே நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருந்த உங்களுடைய ஜோ வந்து கொண்டிருக்காங்க இப்போ எல்லாரும் காய் கொடுங்க காய் 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 பாக்கியராஜ் வந்து கொண்டிருக்கின்றார் காய் 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 எல்லாரும் வந்துருக்காங்க காய் 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 என்ன மாதிரி இலங்கையிலாம் சுகமா இருக்கீங்களா எப்படி சுகமா இருக்கீங்களா எப்படி ஜோ மேடம் வந்திருக்கீங்க நாங்க இந்தியா இருந்து வந்திருக்கோம் ஓமம் பாய் 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 ஜோ மேடம் இங்க பாருங்க ஐயோ வெண்டிக்கறி பாவக்காரி பார்க்காங்க வெண்டிக்கறி ஐயோ எல்லா மக்களும் பாய் 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 வணக்கம் ஜோ மேடம் வணக்கம் வணக்கம் எப்படி சுகமா இருக்கீங்களா எப்படி சுகமா இருக்கீங்களா நல்ல சுகம் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க நல்ல சுகமா நல்ல ஹாப்பியா இருக்கோம்மா நாட்டுக்கு வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு உங்களுக்கான சந்தோஷமா இருக்குமா சொல்லுங்க நாங்க வந்து இந்த இலங்கை மக்களை கொஞ்சம் கண்டு நாங்களும் கொஞ்ச காலம் இந்த இலங்கை தான் இருந்த காலத்தில் இந்தியா 90s கிட்ஸ் வாழ்ந்த தலைவர் பாக்கியராஜ் சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல இலங்கை மக்களை பாக்குறதுக்கு பார்க்க வந்துறீங்க இப்ப வந்திருக்கோம் ஓகேங்க நம்ம பாவக்காய் சேனலுக்கு ஒரு காய் சொல்லுங்க
பாவக்கா வெள்ளிக்கா டிவி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாவக்கா சேனல். பாய். என்னடா இவ்வளோ குரோடா கூட காக்கள் பா என்ன சனண்டாய் மீடியாக்காரன்ல பாரு இந்த கடவுளே இதை போல மீடியாக்காரன்டா பை அண்ணன் 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 என்னென்ன இவ்வளோ குரோடா கிடக்குண்டை என்ன இவ்வளவு சோஷியல் மீடியா டீம் இன்னைக்கு அண்ணன் இந்தியன் ஃபேமஸ் விலகல அண்ணன் ஒரு நிமிஷம் காய்க்கிறவங்களே என்ன பிரச்சனை அண்ணன் இந்தியன் ஃபேமஸ் ஆட்கள் வந்திருக்காங்க. யாரு? ஜோ மற்றும் பாக்கியராஜ். அப்படின்னு யார் அண்ணன் அது இவங்க நம்ம நாட்டுக்கு வந்து நமக்கு என்னென்ன பிரயோஜனம் இந்தியன் செலிபிரிட்டிஸ் இவங்க தான் எங்களுக்கு 2. சரி இவங்க வந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனைனா காசு கிடைக்கும். இவங்களை வந்து வீடியோவில் போடுறீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறீங்க காசு கிடைக்கும். $. அதுக்கு நீங்கள் எவ்வளோ யூடியூப் சேனல் நிற்க என்ன நிர்வாகம் வேறு மீடியாக்களை நிற்க என்ன டிவி சேனல்லாம் எல்லாம் இருந்தாங்கன்னா நாங்கள் எங்கள் சேனல் மட்டும் புதுசு பாவக்காரி இது தானே பாவக்காரி. ஓ இங்கே பாருங்கடா என்னடா இவ்வளோ குரோடா கிடையாது சோஷியல் மீடியாக்காரன் வர்ற பாட்டை பாரு விட்டா பூந்துடானுல்ல அவியருக்குள்ள ஹாய். இவங்கண்ணா ஜோ மேடம் அடே இவங்க வந்து போறால உங்களுக்கு என்னடா லாபம் கிடைக்க போகுது நீங்க எந்த பாடு வர்றீங்க நீங்க கதைக்காதீங்க நடங்க. இங்க பாருங்க உண்மையிலே நீங்க செய்வங்க தான் உண்மையிலே பக்கமாக கிடக்கு நம்ம இலங்கையில் இருக்கிறதுக்கு நீங்க வந்து அவங்க வந்து போறாங்கன்னு நீங்க உங்களோட சேனலில் ப்ரொமோட் பண்றீங்க எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ சொல்லி ஒரு ஆள் வரல இங்கே பாருங்க அடிபடி பட்டு எடுக்கான வீடியோ இங்கே பாருங்கப்பா இவனை கடவுளே இப்படிலாம் வீடியோ எடுக்கணுமாடா நீங்க நிச்சயவார் கடவுளே இப்படிலாம் வீடியோ எடுத்து போட்டு நீங்க பப்ளிஷ் பண்றத விட இலங்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிற அதை போட்டு நீங்க 2 ஆள் தானேடாப்பா இதானுமே நம்ம நாட்டு நிலைமை நம்ம ஆக்கள்லாம் ஏன் தான் இப்படிக்காங்க சரியா இந்தியாவில் வந்து பிரபலத்துக்கு கொடுக்குற மரியாதை இலங்கையில் இருக்கிறார்கள் கொடுக்காங்கல்ல சரியான கவலையாக கிடக்கு மேலே இன்றைய பிரேக்கிங் நியூஸ் இந்தியா பிரபலமான ஜோ மேடம் மற்றும் பாக்கியராஜ் அவர்கள் நமது இலங்கைக்கு வந்திருக்காங்க அவங்கள தான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பேட்டி எடுக்கப்புறம் வாங்க நம்மளோட வெண்டிக்கா டிவியின் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் நம்மளோட பாவக்கா டிவி வந்து நம்ம முறியடிக்கலாம். வணக்கம் ஜோ மேடம். வணக்கம் ஜோ மேடம். உங்களை பார்த்ததுல எங்களுக்கு சந்தோஷம். எங்களோட வியூவர்ஸுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஆக்டர் நீங்க இலங்கைக்கு வந்திருக்கீங்க. நாங்க மிகவும் உங்களை சந்தோஷப்படுறோம். சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி எங்களோட மக்களும் வியூஸும் உங்களை பார்த்ததுல பெரிய சந்தோஷப்படுறாங்க. உங்களை டிவியில பார்த்தது இப்போ நாங்கள் நேரில் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்போ நம்மளோட பாக்கியராஜ் சேரும் வந்திருக்காரு பார்த்ததுல பெரிய சந்தோஷம். உங்களோட மக்களுக்கு இங்கே என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு நல்ல ஆதரவு உங்களுக்கு தரணும் மீண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். என்ன காரணத்துக்காக நீங்க இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வந்திருக்கீங்க? இந்த மக்களை நாங்க பார்க்கணும் வந்து இந்த மக்களை பார்த்து மக்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு நல்ல ஒரு விடயத்தை சொல்லி புரிய வைக்கணும்னா என்ன சொல்லுவீங்க மக்களுக்காக? இங்கே எங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் விரும்பி பார்க்குறோடைய நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் உங்களை பார்க்குறதால நீங்கள் எங்களை பார்க்க வந்திருக்கீங்க. அதே மாதிரி நீங்களும் எங்களை சேனலை பாருங்க வெண்டிகா டிவில இருந்து கணக்க மக்கள் உங்களை வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. நாங்களும் பார்த்து கொண்டு மற்ற மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுவோம். ஓகே நாங்கள் அதோட வந்து நாங்கள் பாக்கியராஜ் சேரோட நாங்கள் ஒரு சில விடயங்களை கதைக்கணும்னு ஆசைப்படுறோம். வணக்கம் பாக்கியராஜ் சார். வணக்கம். எங்களை வெண்டிகா டிவில இருந்து நாங்கள் வந்திருக்கோம். உங்களை இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர் உங்களை பார்த்ததுல பெரிய சந்தோஷம். நாங்களும் கொஞ்சம் இலங்கையை பார்க்கணும் வந்து கொஞ்சம் உங்களோட பழைய படங்கள் எல்லாம் நான் பார்த்து நாங்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். இந்த வகையில் உங்களை நேரில் பார்த்தது எங்களுக்கு பெரிய பெரிய சந்தோஷம். நாங்களும் அப்படி தான் உங்களையும் நேரில் பார்க்குறது அதில் தான் இலங்கைக்கு வந்து நாங்கள் இலங்கை வந்தீங்களே பார்க்குறதுக்காக. ஓகே நீங்கள் இலங்கைக்கு வந்ததுக்கான நோக்கத்தை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாமா? கொஞ்சம் காசு வளர்ந்துருக்கோம் இலங்கை மக்களுக்கு. இலங்கை மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துருக்கீங்க. உங்களை போல ஒரு நல்ல மனுஷனை நான் இப்போ பார்த்ததுல பெரிய சந்தோஷம். ஜோ மேடம் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாங்கள் சும்மா வாரத்தில் அர்த்தம் இல்லை தானே. இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் படித்த படங்களில் விருப்பமான படத்தை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் அமெரிக்க பிரியர் தான் சார். அமெரிக்க பிரியன்ஸ். ஓகே அடுத்த பாக்கியராஜ். வணக்கம் பாக்கியராஜ். வணக்கம். வெண்டிகா டிவி அங்கே போங்க வெண்டிகா டிவி. நாங்கள் கண்டன எடுத்துருக்கீங்களோ நீங்கள் சொல்லுங்க. நான் பாக்கியராஜ் சார் சொல்லுங்க மக்களுக்கு என்ன விரும்புவீங்க? டிவிக்கு சொல்லலாம், பாவக்கா டிவிக்கு சொல்லலாம், வெண்டிகா டிவிக்கு சொல்லுங்க. வெண்டிகா டிவி அங்கே போங்க ஆளை பண்ணிக்க. வெண்டிகா பாவக்கா டிவி மக்களும் பார்வைக்காக தான் வந்திருக்கோம்.
உங்களுக்கு வயசு என்ன வயசு வயது 40 வயது 40 வயசு இளம் வயசு என்ன ஓகே நம்ம நேரலையில பார்க்கக்கூடிய பாவக்காய் சேனலுக்கு நேரடியாக பார்க்க தான் கூட வந்து நாங்கள் ஓகே எங்களுடைய ஜோ மற்றும் பாக்கியராஜ் சார் அவர்கள் தங்களது ஓய்வெடுப்பதற்காக தங்களது ஹோட்டலை நாட செல்ல இருக்கின்றார்கள். ஓகே ஜோ மேடம் மற்றும் பாக்கியராஜ் சார் அவர்கள் ப்ரோக்ராம் முடிச்சு கொடுக்குறாங்க வெளிக்கொடுக்குறாங்க. அந்த வகையில நம்ம வெண்டிக்காய் டிவியில வந்து நம்ம சந்திச்சதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம வெண்டிக்காய் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேடம் 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 வாங்க மேடம் வாங்க மேடம் நம்ம பாவக்காய் அப்ளை பண்ண சொல்லி பாவக்காய் அனைவருக்கும் வணக்கம். நான் மிது, நான் ரதி, நான் சனு, நான் மேலாயுதம். ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்க. அதாவது இந்த வீடியோவில் விளக்கத்தை பார்த்தீங்கன்னா மக்களே என்னென்னு சொன்னால், இந்த சோஷியல் மீடியா உண்மையிலேயே அண்மை காலமாக நான் சில வீடியோங்களை பார்த்தேன். சில மீடியாக்காரர்கள் நினச்சினா இந்த பனைமரங்கள் ஏறுறது, அதாவது ஒரு வெளிநாட்டிலேருந்து இங்கேருந்து ஒரு பிரபலம் வந்துன்னு சொன்னால் ஒரு 100-150 சோஷியல் மீடியா சேனல் வந்து அந்த இடத்த நிற்கி உண்மையிலேயே எங்களோட நாட்டில் உள்ள பிரச்சனை எவ்வளோ இருக்கி அதெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க, பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து ஒரு பிரபலம் வருன்னு சொன்னால் ஒரு அடிமுடிப்பட்டு அப்படி ஒரு போட்டி அணைக்காங்க. அதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் போட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த நாட்டில். அந்த பிரச்சனைலாம் நீங்கள் நினைச்சா வெளிக்கொண்டுடலாம் அதிகமாக. அதால் வந்து நிறைய உதவிகள் அடைக்கலாம். நிறைய வெளிநாட்டில் இருக்கிற நிறைய கம்பெனிகள் நிறைய அதிகாரிகள்லாம் பார்க்கலாம். வேணே சானு உண்மையிலேயே இந்த எவ்வளவோ தாழ்த்தப்பட்டிருக்கிற கிராமங்களுக்கு வந்து இந்த மீடியா மூலம் நீங்கள் காட்டி எவ்வளோ உதவிகளை பெற்றுக் கொடுக்கலாம். அரசாங்கத்திட்ட இல்லாட்டியும் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்தினால அவங்க செய்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆக்கள். அதுதான், அதாவது இப்போதைக்கு ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வந்து இந்த சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. இப்போ அந்த வகையில் சோஷியல் மீடியா எது போட்டாலும் வந்து அது வெளியாக வந்துடும். எல்லோரும் தெரியும். நீங்கள் ஒன்றில் போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து 10,000 லட்சம் மில்லியன் அப்படின்ட்டு போய்கொண்டே இருக்கும். அந்த வகையில் அந்த சோஷியல் மீடியாக்காரர்கள்லாம் கூப்பிட்றேன் மீடியாக்காரர்கள். அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த மீடியாக்காரர்களை சப்போர்ட் தேவை. அதாவது நீங்களும் மற்ற அந்த பிரபலங்கள் பின்னால் போகாமல் ஏழை மக்கள்கள் எங்கெங்கே பிரச்சனை நடக்குதோ அந்த இடத்துக்குலாம் போங்க. அப்போ தான் அந்த பிரச்சனை தெரிய வரும். இலங்கையிலையும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்காண்டு வெளிக்கொண்டு வந்து வந்தால் தான் அதுக்குரிய ஒரு தீர்வை வந்து நம்ம பெற்று கொடுக்கலாம், ஒரு நடவடிக்கை எடுத்துக்கலாம்னு சொல்லி கூட நாங்களும் வீடியோ முடிச்சு கொடுப்போம். மக்களே உண்மையிலேயே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம், பாய்.